இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக பெரிய காட் இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம பண்ணுறது எப்பயுமே பெட்ரு. இது வந்து லாஃப்ட். எப்பயுமே லாஃப்ட் எங்கே பண்ணுறோமோ அங்கேயே வார்ட்ரோப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஸ்பேஸ் வந்து நல்ல அதிகமாக கிடைக்கும். லாஃப்ட் ஒரு சைடில் பண்ணிவிட்டு வார்ட்ரோப் ஒரு சைடில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 15/12 அந்த மாதிரி ரூம் சைஸில் சொல்கிறேன். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் காம்பினேஷன் கொடுத்துருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வுட் கிரைன்ஸ். அவுட்புட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போது இதில் ஹேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே இந்த கலர்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு வுட் கிரைன்ஸ் ஹேண்டில்ஸ் இது மாதிரி வந்திருக்கு. இது டபுள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்சைடில் இருக்கும். எப்பயுமே மிரர் வந்து இந்த மாதிரி ஒரு 4 டோர்ஸ் இருக்க கேபினெட்டில் நீங்கள் வந்து மிரரை வந்து டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லேமினேட்டோட அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மிரரில் இந்த மாதிரி இன்சைடில் நீங்கள் ஒரு மிரரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எப்பயுமே பெட்ரு. உங்களுக்கு அதேமாதிரி பார்க்குறதுக்கும் நல்ல லாங் வியூ கிடைக்கும். இந்த லாங் டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேஸ் வந்து நல்லாவே தெரியும். அதுக்கான பர்பஸ்க்காக இன்சைடில் மிரர் கொடுத்துக்கலாம். இதுக்கு வேணா அக்சசரிஸும் இருக்குது மிரருக்கு. பெரிய வார்ட்ரோப்ஸ் பண்ணிடுறோம், இன்சைடில் ட்ராயர்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் டோரை ஓப்பன் பண்ணி திறந்து எடுக்கணும். அது வேண்டாம், நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் ஏதாவது இமீடியட்டாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவுட் சைடில் நீங்கள் ஒரு ட்ராயர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து இதில் ஈஸியாக வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்க்கு இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்கள் சைட்க்கு விசிட் பண்ணி உங்கள் ரெக்கமெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.